வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீண்டெழுவதற்கு இன்னும் போதுமான சர்வதேச உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை விரைவில் நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிவாரணங்கள் விரைவில் வழங்கப்பட வேண்டும். முகாம்களில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் மீள குடியமர்த்தக்கூடிய ஏற்பாடுகளும் இடம்பெற வேண்டும். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு போதுமான உதவிகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இனியும் காலம் தாழ்த்தாது சர்வதேச கொடையாளர் மாநாட்டை நடத்த வேண்டும். சர்வதேச சமூகத்தின் கவனம் எமது நாடு பக்கத்தில் திரும்பியுள்ள நிலையில் கூடிய விரைவில் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனினும் இது தொடர்பில் அரசு அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை. அதேவேளை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்குநர்களிடம் பேச்சு நடத்தி கடும் நிபந்தனைகளை தளர்த்திக் கொண்டு புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களே நான் கதைப்பது சரி என்று சொல்கின்றார்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்கின்றார்கள். வீடமைப்பு பிரதி அமைச்சர் டிபி சரத்தனுக்கு எதிராக பேச வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினார் என அர்ச்சனா ராமநாதன் எம்பி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் வடக்கில் 2499 வீடுகள் வழங்கப்பட உள்ளது. அந்த வீடுகளை கட்டித்தாருங்கள், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன் என கூறினேன். அந்த வீடுகளுக்கு 2018 தொடக்கம் 2019 ஆண்டுகளில் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை வழங்கியுள்ளனர். அந்த பணத்தில் தூண்கள் எழுப்பப்பட்டு கூரைகள் போடப்படாமல் பல ஆயிரம் வீடுகள் நிர்மாண பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்டு இருக்கின்றன. பிரதியமைச்சர் டிபி சரத்திடம் கேட்டேன், இம்முறை பாதீட்டிலாவது இந்த வீடுகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டபோது அவர் அதை ஒத்துக்கொண்டு செய்து தருகின்றேன் என குறிப்பிட்டிருந்தார். சிலர் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றனர் என்றேன். ஆனால் அமைச்சருக்கு தெரியாது. அந்த வீடுகளை கட்டி நீங்களே மக்களுக்கு கொடுத்து அரசியல் செய்து கொள்ளுங்கள். நான் எனது அரசியலை பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் மக்களுக்கு வீடு கிடைக்க பெற்றால் நான் சந்தோஷப்படுவேன் என்று அர்ச்சனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். சகல விடயங்களுக்கும் குறைகள் மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயக தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படாது. குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நீதி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சியில் 6 மாத காலம் வரையறுத்து பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் தனிமனித சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தால் நாங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் மனித உரிமைகளை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷன குல்ரத்ன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கடந்த அரசு தயாரித்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு புதிய சட்டவரைவு தயாரிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயக தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படாது. குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். சகல விடயங்களும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். பொது அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த பொது அவசரகால நிலைமையை மேலும் நீடித்து ஜனாதிபதியின் செயலாளர் நேற்று அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளார்.
இலங்கையில் நிலவும் பொது அவசர கால நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வளங்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காக இந்த பொது அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்கள அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. தற்போது வரை 66,965 நெல் விவசாயிகளுக்கு ஏனைய பயிற்சிகளுடன் தொடர்புடைய 16,869 விவசாயிகளுக்கும் மானியங்கள் மற்றும் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டு இருக்கின்றது. அதன்படி நெற்செய்களுக்காக 66,965 விவசாயிகளுக்கு சொந்தமான 33,215 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு 4,982 மில்லியன் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நெற்பயிற்சிகளுக்காக தற்போது வரை சுமார் 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி வழங்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மேலதிக உணவுப் பயிர்கள், காய்கறிகள் மற்றும் பல வகைகளுக்கான பயிர்ச்சேத இழப்பீடாக இதுவரை 16,869 விவசாயிகளுக்கு 670 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 3,708 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கான இந்த இழப்பீட்டுத் தொகை தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் வீதியின் விடுதியில் ஒன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகஸ்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர். இதேவேளை மன்னார் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டுவெடிப்பு மிரட்டல் விடுத்து 2 மின்னஞ்சல்கள் தெற்காசிய நாடொன்றிலிருந்து அதன் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரி அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. கண்டி மாவட்ட செயலகத்தில் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு குண்டுவெடிப்பு நடக்கப்போவதா அனுப்பப்பட்ட 2 மின்னஞ்சல்கள் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை புலனாய்வு பிரிவினர்களால் பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேகத்துக்கிடமான குறித்த மின்னஞ்சல் 23ஆம் தேதி வந்திருந்ததாகவும் எனினும் அது தொடர்பாக மாவட்ட செயலாளருக்கு 26ஆம் தேதி காலையே அறிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த மத்திய மாகாண டிஐஜி சுதத் மாசிங்கவிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அலுவலக வளாகம் உடனடியாக வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு, காவல்துறை மோப்பநாய் பிரிவு மற்றும் காவல்துறை சிறப்பு படையினரால் சோதனை நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் மாவட்ட செயலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்த பின்னர் தொடர்புடைய தகவல் தவறானது என்று காவல்துறையினர் அறிக்கை அளித்திருந்தனர். பின்னர் மாவட்ட செயலகம் தனது தினசரி பணிகளை மீண்டும் தொடங்க 1 மணி நேரத்துக்குள் மாவட்ட செயலகத்தில் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரி மாலை 4 மணிக்கு முன்னர் வளாகத்தில் வெடிப்பு ஏற்பட இருப்பதாக மற்றொரு மின்னஞ்சல் வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்தில் டிட்வா சூறாவளியால் மூடப்பட்ட 888 பாடசாலைகள் ஏனைய அரசு பாடசாலைகளைப் போலவே ஜனவரி 5ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண கல்வி பணியாளர் மனோகரி பொன்சேகா இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊவா மாகாணத்தில் அனைத்து பாடசாலைகளையும் ஜனவரி 5ஆம் தேதி மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பசறை கல்வி வலயத்தில் உள்ள மடுசில்ம தமிழ் பாடசாலை, பண்டாரவளி கல்வி வலயத்தில் உள்ள தொட்டலகல தமிழ் பாடசாலை, கெகல தமிழ் பாடசாலை மற்றும் கவரகல தமிழ் பாடசாலை ஆகிய 4 பாடசாலைகளையும் குறித்த தினத்தில் மீண்டும் திறக்கப்படாது. மேலும் அந்த பாடசாலைகளை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஊவா மாகாணத்தில் 181 பாடசாலைகள் சூறாவளியால் சேதமடைந்துள்ளதாகவும் இராணுவத்தினர், போலீஸ், சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள், வெளி மாகாணங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து 1 வாரத்துக்குள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றுவதாக அவர் கூறினார்.
குறிப்பிட்டுள்ளார். உவ மாகாணத்தில் 50 பாடசாலைகள் பாதுகாப்பு மையங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்றைய நிலவரப்படி 46 பாடசாலைகளில் இருந்து பாதுகாப்பு மையங்கள் அகற்றப்பட்டுள்ளன என்பது குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து உவ மாகாண பிரதமர் செயலாளர் மற்றும் உவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.